மின் ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக சிஐடியு மாநில துணைத் தலைவர் அம்பிகாபதி சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு சார்பில் விழுப்புரம் மின் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம் இன்று நடைபெற்றது. இதில் மின் வாரியத்தில் உள்ள ஆரம்பகட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், புதிய பட்ஜெட் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சிஐடியு மாநில துணைத் தலைவர் அம்பிகாபதி, மின் ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழகம் முழுவதும் மின் ஊழியர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். தினம் தமிழகம் முழுவதும் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒரு முழுநேர தர்ணா போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இந்த நிகழ்விலே அரசும் மின்வாரியமும் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் காலத்திலே மின்வாரிய தொழிலாளர்களை திரட்டி தமிழக தலைநகர்களிலே தொடர் போராட்டங்களை, காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே தமிழக அரசும் மின்வாரியமும் மின்வாரிய ஊழியர்களுடைய கோரிக்கைகளிலே உடனே தலையீடு செய்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமாய் மின் ஊழியர் மத்திய அமைப்பு கேட்டுக்கொள்கிறது.